எல்லாருக்கும் நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம போன கிளாஸ்ல 30 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதாவது விஷுக்ர பிராணஹரண வாராஹி வீரிய நந்திதா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னாக்க, சிவகாமேஸ்வரரை பார்த்து அம்பாள் ஒரு புன்னகை புரியறா. அததான் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு சொல்றா. அதாவது அம்பாள் அப்படி அந்த சிவனை பார்த்து ஒரு புன்னகை பண்ண உடனேவே கணேசர் அதுல இருந்து தோன்றிட்டாராம். அப்போ அவர் என்ன பண்றார்? விக்ன யந்திரத்தை தூள் தூளாக பொடி பொடியாக இப்ப யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப கணேசர் உடனே அந்த விக்ன யந்திரத்தை என்ன பண்ணிடுறார்? தூள் தூளா பொடி பொடியா ஆக்கிடுறாருன்னு பார்த்தோம். சரி, இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, மகா கணேஷ நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. அப்போ என்னன்னா, கணேசர் வந்தார், விக்ன யந்திரத்தை எல்லாம் உடைச்சாரு இல்லையா? அத பார்த்துட்டு என்ன பண்ணா அப்படின்னா, அம்பாள் அப்படியே பூரிச்சு போயிடுறாளாம். அத சொல்லக்கூடிய திருநாமம் தான் மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா. அதாவது நிர்பின்னம் பண்ணாரே, அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. அதனால அம்பாள் என்ன தெரியுமா பண்றாளாம்? நீ எல்லாமே கரெக்டா பண்ணிட்ட, இனிமே யார் எந்த பூஜை பண்ணாலும் ஒன்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு ஒரு வரமும் கொடுத்துட்டா அப்படிங்கறதுதான் அர்த்தம். சோ அதுதான் மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா. அடுத்தது பண்டா சுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. அப்படின்னா என்னன்னா, பண்டாசுரன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, விக்ன யந்திரத்தை அனுப்பினா இல்லையா, அது உடைஞ்சு போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சா விட்டு இன்னும் பல பல அஸ்திரங்களை இவன் அனுப்பிண்டே இருக்கானோ. அப்படி அவன் அனுப்பின எல்லா அஸ்திரங்களுக்கும் அம்பாள் என்ன பண்றா? பிரதி அஸ்திரங்களை திருப்பி பொழியிறா. வர்ஷினினா மழை மாதிரி பொழியிறாளாம். அந்த பக்கத்துல இருந்து அஸ்திரம் மழையாக பொழியறது சரம் சரமாக வருதாம். அப்புறமா அதுக்கெல்லாம் பிரதி அஸ்திர மழையாக இந்த பக்கத்துல இருந்து அம்பாலும் சில அஸ்திரங்களை பொழியறா அப்படின்னு சொல்றா. சோ தன்னோட அந்த 30 குழந்தைகளும் இறந்து போயிட்டா அப்படின்னு உடனே பண்டாசுரன் என்ன பண்றான்னா, தனக்கு முன்னாடி இருந்த அந்த அசுர வர்க்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கக்கூடிய ராவணன், மகாபலி, அப்புறம் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, இவ எல்லாரையும் அவன் அனுப்புறானோ. அப்போ தன்னோட அந்த மாயா ஜாலத்தினால தனக்கு முன்னாடி இருந்த அத்தனை ராட்சசர்களையும் தோற்றுவித்து அனுப்புறான் அப்படிங்கிற வரைக்கும் பாக்குறோம். சோ இது எல்லாத்தையும் பாக்குறா அம்பாள். அவ என்ன பண்றா தெரியுமா? ராவணனை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஒரு ராம அவதாரம் எடுத்தார் இல்லையா? அதே மாதிரி கம்சனை அழிக்கணும்னு கிருஷ்ணர் ஒரு கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அதே போல நிருசிம்ம அவதாரம் ஹிரண்யனை அழிக்கிறதுக்கு இருந்தது. இப்படி மகாவிஷ்ணு என்ன பண்றார்? 10 அவதாரங்கள் எடுத்து இந்த ராட்சசர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாராம். சோ அம்பாள் என்ன பண்றா? இப்ப 10 நகங்களையும் பாக்குறா. இப்ப இந்த 10 நகங்களையும் பார்த்தோன்னே என்ன ஆகுறதுன்னா, அம்பாளுக்கு 2 கையிலயும் 10 நகங்கள் இருக்கு இல்லையா? அதுல இருந்து 10 அவதாரங்களையும் எடுக்க வைக்கிறான். அதுதான் அடுத்தது. கராங்குழி நகோத்பன்ன கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிஹி மகா பாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. சோ இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இது அம்பாள் தசாவதாரத்தையுமே அம்பாள் தான் தோற்றுவிச்சா அப்படிங்கிற. ஏன்னா இது லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாமே அம்பாள் பரமாவே பார்த்துட்டு இருக்கோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல விஷ்ணுவா அவதாரம் எடுத்தார். ஆனா லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, அம்பாளோட 10 நகத்துல இருந்துதான் 10 அவதாரம் வந்தது அப்படிங்கறத சொல்றோம் இந்த இடத்துல. சோ நகங்கள்ல இருந்து தோன்றின அவதாரங்கள், எத்தனை ராட்சசர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கான அவதாரங்கள் அம்பாளோட திருநகங்கள்ல இருந்து உருவாச்சு. அதுதான் கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிஹி அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 கை விரல்கள்ல இருந்தும் தோன்றின அந்த நாராயணனோட 10 உருவங்களோட கூடியவள். அதுதான் ஒரு மீனிங். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்ச உடனே பண்டாசுரன் என்ன பண்றான்? இப்போ நேரடியா சண்டைக்கு வரானோ. சோ இப்ப வேற வழி இல்ல, எல்லாரையும் அனுப்புறா, எல்லாரும் போயிட்டு இருக்கா. அதனால பண்டாசுரனே இப்போ நேரடியா சண்டைக்கு வரான். அப்படி சண்டைக்கு வரக்கூடியவனை அம்பாள் என்ன பண்றா? இப்போ நேரடியா பாக்குறா. பார்த்துட்டு
மகா பாசு பதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கிறா. இத சொல்றதுதான் மகா பாசு பதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா அப்படின்னு சொல்றா. அதாவது பாசுபதம் மகாபாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரத்திலிருந்து உண்டான நெருப்புனால அந்த அசுர சேனையை எரித்தவள் அப்படின்னு சொல்லலாம். சோ பாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திரமே இந்த உலகத்தையே எரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னாக்க பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பரமசிவன் தான் இதுக்கு அதிபதியா இருக்கார் அப்படின்னு சொல்றான். சோ பண்டாசுரனோட நகரத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்க ராவணனோட நகரத்துக்கு நம்ம இலங்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி சூரபத்மனோட நகரத்துக்கு வீரமகேந்திரபுரம் அப்படின்னு சொல்றோம். சோ பண்டாசுரன் இருந்த நகரத்துக்கு பேரு சூன்ய நகரம் அப்படின்னு சொல்றோம். சோ அவனை சுத்தி இருந்த சூன்ய நகரத்தையும் அவனோட சேனை எல்லாத்தையும் அழிக்கிறா. எந்த அஸ்திரம் வச்சு அழிக்கிறா அப்படின்னா பாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்தை வச்சிருந்து அம்பாள் அழிச்சுடுறா அப்படின்னு சொல்றான். அதுதான் கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி மகா பாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. அடுத்தது காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. சோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க இத பார்த்துட்டு 3 உலகங்களும் இப்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி மகிழறதாம். பிரம்ம உபேந்திராதி மகேந்திராதி பிரம்ம உபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, அப்படி அங்க சுத்தி இருக்கிறவா எல்லாரும் துதிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அவளோட வைபவத்தை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்றா. யாரெல்லாம் இவளை பிரார்த்தனை பண்றா இப்போ அப்படின்னா சிருஷ்டி தெய்வமா இருக்கக்கூடிய பிரம்மா, உபேந்திரன் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு, இவ எல்லாரும் துதிக்கரா அப்படின்னு சொல்றா. அதாவது உபேந்திரன் விஷ்ணுவுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியும் இல்லையா, இந்திரனுக்கு ஒரு அவதார ஒரு டைம்ல சகோதரனாக இவர் தோன்றினார். அப்படிங்கிறதுனால இவருக்கு பேரு விஷ்ணுவுக்கு பேரு உபேந்திரன் தான். சோ இந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு எல்லாரும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா அப்படிங்கிறதுதான் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா அப்படின்னு சொல்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஹரநேத்ராக்னி. இதுலயே இன்னும் நம்ம சொல்லணும், இதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பட் நம்மளுக்கு டைம் போராது அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் மீனிங் பாக்குறோம். அதாவது இந்திரனோட இப்ப இன்னும் கூட அந்த உபேந்திரன் எப்படி பேர் வந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க இந்திரனோட தாயா இருக்கக்கூடிய அதிதி கிட்ட நாராயணர் விஷ்ணு வாமனனாக தோன்றினார் இல்லையா. சோ அப்ப இந்திரனுக்கு தம்பி ஆயிடுறார். சோ இதனாலதான் உபேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் விஷ்ணுவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றான். சோ இது வரைக்கும் நம்ம சொன்ன நாமாக்கள் தேவி தோன்றியதான அந்த தேவ காரியம் நிறைவுற்றது அப்படிங்கறத விளக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஹரநேத்ராக்னி. ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிஹி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிஹி ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. ஹரநேத்ராக்னி அப்படின்னு என்ன அர்த்தம், ஹரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட நேத்திரம்னா கண்ணு. அதாவது சிவனோட அந்த நெற்றிக்கண்ணோட தீப்பொறி பட்டு மன்மதன் பஸ்மமாகி போனான் தானே, அவனுக்கு ஔஷதமாக மருந்தாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதுதான் காம சஞ்சீவன ஔஷதிகி அப்படின்னு சொல்லலாம். ஹரனோட கண்கள்ல இருந்து தோன்றின நெருப்புனால பஸ்மமான மன்மதனுக்கு சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சிலையாக அவனுக்கு உயிர் கொடுத்தவளாக இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சஞ்சீவினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு வகையான மூலிகையாம். அதாவது இறந்தவாளை பிழைப்பிக்க செய்யக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ பண்டாசுர வதத்துக்கு அப்புறம் தேவி பிரம்மாதிகளால பிரார்த்தனை பண்ணப்பட்டு மன்மதனையும் உயிர் பெற்ற செய்த அந்த விருத்தாந்தம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதுதான் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிஹி அப்படின்னு சொல்றான். எப்படி
ஏதாவது ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணிடுது அப்படின்னாக்க அப்பா வந்து தண்டிப்பா இல்லையா? அப்ப வந்து உடனே வந்து அம்மா கிட்ட வந்து ஆதரவா வந்து இருக்கும் இல்லையா அந்த குழந்தை. அதே மாதிரி அப்பாவா இருக்கக்கூடிய பரமசிவனால எரிக்கப்பட்ட மன்மதனும் தனக்கு அம்மாவா இருக்கக்கூடிய அம்பாளால திரும்பவும் உயிர் அவனுக்கு வருது அப்படின்னு சொல்றதுதான். அடுத்ததாக ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இதுவரைக்கும் நம்ம வந்து அம்பாளோட ஸ்தூல ஸ்வரூப வர்ணனைய பார்த்தோம். இனிமேலும் கூட அம்பாளோட ஸ்வரூப வர்ணனை தான் வரப்போறது. ஆனா சூக்ஷ்ம ஸ்வரூபமா பார்க்க போறோம் நம்ம. அதாவது அம்பாள் வந்து எங்க இப்ப இருந்துட்டு இருக்கா அப்படின்னா மந்திரங்கள்ல தான் அவ வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ அதனால மந்திர பூர்வமான அவளோட வடிவம் தான் இனிமே நம்ம பேச போறோம். சோ அதுல ஸ்ரீமத் பாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னா வாக்பவ கூட்டத்தை தன்னோட முக தாமரையாக கொண்டவள்னு அர்த்தம். சோ அம்பாளுக்கான இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரங்கள்ல நம்ம சொல்லக்கூடியது வந்து பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது 15 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியதுன்னு சொல்றோம். சோ அதுதான் வந்து பஞ்சதசாட்சரி அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்ம வந்து குருமுகமாக தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு இருக்கு. அதாவது ஸ்ரீவித்யா உபதேசம் வாங்கின்றவாளுக்கு இன்னொரு அக்ஷரத்தை வந்து குரு வந்து உபதேசிப்பாராம். அதாவது அது வந்து 16 அக்ஷரங்கள். அதுதான் ஷோடசி அப்படின்னு சொல்றோம். சோ அம்பாலையே நம்ம என்ன சொல்றோம்னா ஷோடசி அப்படின்னு சொல்றோம். ஷோடசாட்சரி அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு இல்லையா? சோ அந்த மாதிரி இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதசி அப்படின்னு எடுத்துட்டோம். அதுல வந்து 3 பாகங்கள் இருக்காம். அதுல முதல் பாகம் வந்து 5 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியது வாக்பவ கூட்டம் அப்படின்னு பேரு. இரண்டாவது பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா காமராஜ கூட்டம் அப்படின்னு சொல்றோம். 6 அக்ஷரங்கள் அதுல இருக்கு. அதே மாதிரி 3வது பாகத்துல 4 அக்ஷரங்கள் இருக்கு. அதுக்கு சக்தி கூட்டம் அப்படின்னு பேரு. சோ இந்த 3 பாகங்களையுமே அம்பாலோட திருவடிவமாக, அதாவது வடிவத்தோட பாகங்களாகவே நம்ம வந்து வர்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றா. வாக்பவ கூட்டம் தான் வந்து அம்பாலோட முகம். மத்தியமா இருக்கக்கூடிய அந்த காமராஜ கூட்டம் வந்து கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இடுப்புக்கு கீழே இருக்கிறது சக்தி கூட்டம் அப்படின்னு சொல்றா. அததான் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா அப்படின்னு சொல்றா. அம்பாள் வந்து அந்த குண்டத்துல இருந்து வெளியில வந்தாதானே அப்ப வந்து முதல்ல தெரிஞ்சது என்னதுன்னா அவளோட திருமுகம் தான் தெரிஞ்சுதான். அந்த திருமுகமே எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு அடைமொழிய அந்த இடத்துல வச்சு சொல்றா அப்படின்னு சொல்றா. அதுதான் வந்து ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா அப்படிங்கிறா. அடுத்தது பார்த்தோம்னா அஹ் கண்டாத கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோ பாக தாரிணி அப்படின்னு சொல்றான். அதாவது கண்டாத கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபினா கழுத்திலிருந்து இச்சாசக்தியோட இருப்பிடமாக இருக்கு அப்படிங்கிறா. கழுத்திலிருந்து கீழ் இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகம் அது அமைஞ்சது மத்திய கூட்டம் அப்படின்னு காமராஜ கூட்டத்தோட இருக்கிறவள் அப்படின்னு சொல்றா. பஞ்சதசியோட அந்த 2வது கூட்டத்துக்கு மத்திய கூட்டம் அப்படின்னும் காமராஜ கூட்டம் அப்படின்னு சொல்றா. இது வந்து அக்ஷரங்கள், இதெல்லாம் அக்ஷரங்களோட இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா. அதாவது வாக்பவ கூட்டத்துல 5 மந்திரம் இருக்குன்னு பார்த்தோம். காமராஜ கூட்டத்துல 6 மந்திரம் இருக்குன்னு சொல்றேன். ஏன் மந்திரம் சொல்றோம்னா அம்பாலே மந்திர ஸ்வரூபிணி தானே. அதனால இது எல்லாம் சேர்ந்ததுதான் அம்பாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான நாமாக்கள் தான் இதெல்லாம். அடுத்தது நம்ம பார்த்த மாதிரி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்களை சக்தி கூட்டமாக இருக்கக்கூடியவள். இதுதான் கிரியா சக்தியோட இருப்பிடமாக இருக்கு. அடுத்தது மூல மந்திராத்மிகா அப்படின்னா மூல மந்திரத்தோட வடிவானவள் இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஒண்ணு மனனம் பண்றதுனாலயோ இல்ல உச்சரிப்பதுனாலயோ எது காப்பாத்துறதோ அதுதான் மந்திரம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ மந்திரங்களுக்கும் அதோட தேவதைகளுக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது அப்படின்னு சொல்றா. மந்திரங்களுக்குள்ளேயே அந்த தேவதை உரையக்கூடிய மந்திரங்கள்ல பஞ்சதசி மந்திரமானது ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது. சோ பஞ்சதசி வடிவமாகவே இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்றான். அடுத்தது மூல ஆஹ் மூல கூட்டத்ரய கலேபரா அப்படிங்கிறது. அதுதானே கரெக்டா தானே சொல்றேன்? மூல கூட்டத்ரய கலேபரா கரெக்டா இல்லையா? ஸ்ரீமத் பாகவத கூட்டை கண்டாதகர் இல்லையே, மாறி போயிட்டேனா எங்கேயாவது?
கண்டாத கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. அடுத்தது வந்து ஆஹ் உங்களால இப்ப இது பண்ண முடியாதுல்ல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகம். சக்தி கூட்டைக தாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. கண்டாதலயே இன்னும் இது ஒரு ஹாஃப் இருக்கு. சோ சக்தி கூட்டைக்க தாபன்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்களை சக்தி கூட்டமாக இருக்க வச்சுருக்கவர், அதுதான் கிரியாசக்தி. நம்ம இப்பதான் படிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் போறோம். மூல மந்திராத்மிகா மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்னாக்க மூல மந்திரமே தானாக இருக்கக்கூடியவள். ஆத்மிகா அப்படின்னாக்க உட்பொருள் அப்படின்னு அர்த்தம். மூல மந்திரத்தோட 3 கூட்டங்களை தன்னோட வடிவமாக கொண்டவள். மந்திரம் தான் அவளோட சரீரமாகவே இருக்கு. பஞ்சதசியோட அந்த 15 அக்ஷரங்கள்ல தான் அம்பாள் வசிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிறா. அக்ஷர வடிவமாகவே அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். ஓகேவா? அடுத்தது மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு, அதாவது மூல மந்திராத்மிகாவுக்கு தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மந்திரம்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு மனனம் இல்லாட்டி அனுசந்தானம் பண்றது இல்லாட்டி காப்பாத்துறது அப்படின்னு பொருள். மந்திரங்கள்ல தலை சிறந்தது பஞ்சதசாட்சரி, அதுவே தானாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். அடுத்தது மூல கூட்டத்ரய கலேபரா அப்படின்னாக்க, கூட்டத்ரய அப்படின்னாக்க 3 கூட்டங்கள்னு சொன்னோம் இல்லையா? மூல மந்திரத்தோட 3 கூட்டங்களையே, அதாவது சூக்ஷ்ம ரூபத்துல சரீரமாக வச்சிருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக குலாமிருதைக ரசிகா குல சங்கேத பாலினி அப்படின்னு சொல்றா. இப்ப குலாமிருதைக ரசிகான்னா குலாமிருதத்துல மட்டும் ஈடுபாடோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குல சக்தியும் அகுல சக்தியும் இணையறதுனால கிடைக்கக்கூடிய அந்த பரமானந்த மகிழ்ச்சியில ஈடுபாடு கொண்டவள் அப்படிங்கறதுனால இவளுக்கு பேரு குலாமிருதைக ரசிகா அப்படின்னு அர்த்தம். குலாமிருத கழிப்ப ரொம்ப ரசிக்க கூடியவள். அதாவது ஆதார சக்கரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். மூலாதாரம் நம்மளோட உடம்புல வந்து ஷட்சக்கரங்களால ஆயிருக்கு. சோ மூலாதாரம் அப்படிங்கிறது பிருத்திவி, அதாவது பூமியோட ஸ்தானமா இருக்கு. மனுஷாலா இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பூமியில பதிஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம என்ன பண்றோம்னா அந்த இறைவனோட நம்ம போய் கலக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இதுவா இருக்கு இல்லையா? அப்ப மூலாதாரம் அப்படிங்கிறது பூமி, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நெருப்பு, மணிபூரகம் அப்படிங்கிறது நீரு, அநாகதம் அப்படிங்கிறது காத்து, விசுத்தி அப்படிங்கிறது ஆகாசம். இப்படியே தொடர்ந்து ஆக்ஞா சக்கரம் அந்த ஆகாசத்தோட எல்லை இல்லாம விரிந்து பறந்த அந்த அண்ட பெருவெளியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். சோ அங்கேயும் வசிக்கக்கூடியவள், அங்க வசிக்கக்கூடியவள். குளம் குளமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது என்ன ஆகுறதுன்னா பக்குவப்பட்டு முழுமையான அந்த ஒரு சக்தியாக வெளிப்படும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு இல்லையா? அததான் நம்ம குலாமிருத்தம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரையும் குலாமிருத கழிப்புல ஈடுபடுத்தக்கூடியவள் தான் குலாமிருதைக்க ரசிகா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக குலாமிருதைக்க ரசிகா குலசங்கேத பாலினி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? குலத்துக்கு சங்கேதமா இருக்கக்கூடிய ரகசியங்களை காக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குலத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கேதங்களை காப்பாற்றக்கூடிய ரகசியங்களை காப்பாற்றக்கூடியவள்னு அர்த்தம். அதாவது சொல்றவாளுக்கும் கேக்குறவாளுக்கும் மட்டுமே புரியக்கூடிய அந்த ரகசிய பாஷையை தான் சங்கேத பாஷை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த குலத்துல என்ன சங்கேதம் இருக்க போறது, இதுல என்ன நம்மளுக்கு ரகசியம் இருக்க போறது அப்படின்னா, குலத்தோட ஆதாரமா இருக்கக்கூடிய மூலாதாரத்துல ஜீவசக்தியாக யார் இருக்கான்னா அம்பாள் தான் இருக்காளும். சோ அந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாம மறைவாக இருந்துட்டு இருக்கா இல்லையா? அதனால கூட நம்ம அவளை ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தது குண்டலினியாக மூலாதாரத்துல இருக்கா அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்ம குண்டலினியா நம்ம போய் பார்க்க முடியறதா அவளை? யாராலையும் அதை பார்க்க முடியாது. அதாவது ஒரு இன்வெர்டட் ஸ்னேக்ல வந்து இருப்பா அப்படின்னு சொல்றோம். சொல்லதான் முடியுமே தவிர நம்ம அவளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கூட ரகசியம். அந்த ரகசியத்தை காக்கக்கூடியவள் குல சங்கேத பாலினி அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல. அதாவது குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வந்து ஒரு ரகசியமான இடத்துல சரீரத்துல வைக்கப்பட்டிருக்கு. அந்த சக்தி எப்படி இருக்கு? தூங்கின்னு இருக்கு இல்லையா? அதை எழுப்பி மேல போகும்படி செஞ்சு அந்த குலாமிருதத்தை சரீரத்துல இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாத்துலயும் பாயும்படி செய்யறது நம்மளால முடியுமானா அது நம்மளோட அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு.
இப்படி முழுக்க பயனை தராமல் அந்த சக்தி வந்து ஏன் தூங்கின்னு இருக்கு, இதை எழுப்புறது எப்படி, எழுப்பப்பட்ட குண்டலினியானது எப்படி வந்து பல சித்திகளை நமக்கெல்லாம் கொடுக்க போறது அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த பல விஷயங்கள் எல்லாமே தந்திர சாஸ்திரங்கள்ல அந்த சங்கேத முறையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவளால மட்டும்தான் புரிஞ்சுக்கிறதும். அதுதான் சங்கேதம் அப்படின்னு சொல்றது. சோ சாஸ்திரங்கள் சொல்றபடிக்கு, அதாவது அந்த குண்டலினிய பத்தி எல்லா விவரங்களையும் விளக்கக்கூடிய அந்த சங்கேத மொழிய தனக்கும் தன்னோட அருள் பெற்ற சாதகனுக்கும் மட்டுமே புரியும்படி அந்த தேவி பண்றா இல்லையா, அதனால அவர் தான் வந்து குல சங்கேத பாலினி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினி, அகுலா, சமயாந்தஸ்தா, சமயாச்சார தத்பரா. சோ குலாங்கனா அப்படின்னு என்ன அர்த்தம்? குலஸ்திரீயாக இருக்கக்கூடியவள், குலத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குலபதத்தை சக்கரங்கள் வழியா இருக்கக்கூடிய பாதைக்கு அங்கமாக அதுக்குள்ள வசிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சோ குலத்தோட பெருமையையும் ரகசியத்தையும் நன்னா காப்பாத்தக்கூடியவள் தான் குலஸ்திரீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நல்ல குலத்துல தோன்றி நல்ல குலத்துல வாழ்க்கைப்பட்டிருக்கக்கூடிய பதிவிரதை அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு பதிவிரதையா இருக்கக்கூடிய குலஸ்திரியானவள் பிரத்தியார் கண்கள்ல கூட படமாட்டாலோ, அதே போல அம்பாள் எப்படி இருக்கா, மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அவித்யா இருக்கக்கூடிய திரையினால தன்னை மறைச்சுன்னு இருக்காளாம். அதனால அவளுக்கு பேரு குலாங்கனா அப்படின்னு பேரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னாக்கா, அம்பாலோட அந்த உபாசனையா இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யைன்னு சொல்றோமே, அது வந்து ரொம்ப ரகசியமானது. பிரத்தியாருக்கு அது வந்து சாதாரணமாக அதை நம்ம வந்து வெளியிட்டிடக் கூடாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதுக்கும் அதனால குலாங்கனா அப்படிங்கிற பேர் இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா குலாம் தஸ்தா அப்படின்னு சொல்றோம். குலாம் தஸ்தான்னா அந்த குலத்துக்கு உள்ள உரையக்கூடியவள். குலம் அப்படின்னாக்க அதாவது எப்படி சொல்றது, குலதந்திரங்களா இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை, யோக முறை, இதோட ரகசியங்கள், அப்புறம் இதெல்லாம் சொல்லக்கூடிய நூல்கள்ல ரகசியமாக அதுகளால அறியப்படக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவள். அதுதான் குலாந்தஸ்தா. ஏற்கனவே நம்ம ஸ்தா அப்படின்னு வார்த்தை வந்தாலே எங்க இருக்கா, இருப்பிடத்தை சொல்றதுதான் இல்லையா. குலாந்தஸ்தான்னா இப்ப அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு குலம் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு வந்து சுஷும்னா நாடி இருக்கு இல்லையா நம்மளோட உடம்புல, அந்த சுஷும்னா நாடிக்கும் குலம் அப்படின்னு ஒரு பேரு. அப்ப அந்த சுஷும்னா நாடிக்குள்ளேயும் உரையக்கூடியவள், அதனாலயும் அவளுக்கு பேரு குலாந்தஸ்தா. குண்டலினியோட போக்குவரத்தானது இந்த நாடியில மட்டும்தான் இருந்துட்டு இருக்குமா. சோ அதனால அதுலயும் இருக்கக்கூடியவள், அதனால குலாந்தஸ்தா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கௌலினி. கௌலினி அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவுதான் கௌலினி அப்படின்னு சொல்றது. குலம் அப்படின்னு சொல்லும் போது சக்தி, அகுலம் அப்படின்னாக்க சிவன். சோ இவ ரெண்டு பேரையும் சேர்ந்ததுதான் கௌலினி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அடுத்தது வந்து குல யோகினி அப்படின்னாக்க அந்த குலத்தோட தொடர்புல இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குலம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது போல நாமாக்கள் எல்லாம் பார்த்தோம். சோ குல யோகினி அப்படின்னாக்க மூலாதாரம்ல இருந்து ஆரம்பிச்சு 6 சக்கரங்களோட தொடர்பு கொண்ட சக்தியாக இருக்கக்கூடியவள், அதுதான் குல யோகினி. ஸ்ரீ சக்கர வடிவத்துல தேவிய வழிபடுறதா இருக்கக்கூடிய அந்த குலாச்சாரத்தை அமைத்து கொடுத்தவள், அதுதான் குல யோகினி அப்படின்னு சொல்றோம். அகுலா அப்படின்னா குலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுஷும்னா நாடியோட உச்சியில இருக்கக்கூடிய அந்த சகசிரார கமலத்துக்கு அகுலம் அப்படின்னு பேரு. அம்பாள் எங்க இருக்கா, அந்த சகசிரார சக்கரத்துலதான் இருக்கா இல்லையா. சோ அதனால குண்டலினிய வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஒரு சாதகன் அப்படியே ஒரு ஒரு சக்கரம் வழியா ஒரு ஒரு முடிச்சுகள் அவுத்துண்டு சகசிராரத்துல சிவனோட சேர்க்க வைக்கிறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி அந்த சுஷும்னா நாடியோட உச்சியில இருக்கக்கூடிய சகசிரார கமலத்துக்கு அகுலம் அப்படின்னு பேரு. சோ அந்த அகுலத்துல இருக்கக்கூடியவள், அதனால அவளுக்கு பேர் என்னன்னா அகுலா அப்படின்னு பேர். அடுத்ததாக சமயாந்தஸ்தா அப்படின்னாக்க என்னன்னா சிவசக்திகளோட அந்த சாமியமான ரூபத்தோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இதய வெளியில வந்து சக்தியையும் சிவனையும் இணைச்சிட்டு பாவனையால வழிபடுறதுதான் சமயம் அப்படின்னு சொல்றது. எல்லாமே ஒரு பாவனையில வழிபடுறது சமயம்னு சொல்றது. வெளிப்படையாக சக்கரத்தை வச்சு வழிபடுறது குலம் அப்படிங்கிறது. சோ சமயம் அப்படிங்கிறது என்னன்னா அந்தர்முகமாக பண்ணக்கூடிய மானசீக சக்கர பூஜைன்னு சொல்றான். சோ இது வந்து இந்த இதை இப்படி பண்றது வந்து எல்லாராலையும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறா. சோ அதே மாதிரி வந்து சிவன் சக்தி ரெண்டு பேர்களுமே
சாமியமாக சமானமாக இருக்கிறதுனால சிவனுக்கு சமய அப்படின்னும் சக்திக்கு சமயா அப்படின்னும் பேரு. சோ இதுதான் வந்து சமயாந்தஸ்தா. சோ அதாவது சிவசக்திகளோட சாமியமான ரூபத்தோட இருக்கக்கூடியவள், அதுதான் சமயாந்தஸ்தா அப்படின்னு சொல்றோம். சமயாச்சார தத்பரா அப்படின்னாக்க சமயாச்சாரத்துல வந்து ஈடுபாடோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு சமயாச்சார முறையோட உண்மை பொருளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். சமய முறையில வழிபாடு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்பதான் அந்தர்யாக முறையிலாக இருக்கிறது. அதாவது ஒரு சாதகன் இருக்கான், அவன் வந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா குருவோட அருள்னால ஷட் வித்யை, அதாவது அந்த எல்லா ஷட் வித்தைகளும் அனுசந்தானம் பண்ணிட்டு சதுர்வித்தை அசந்தானம் இது மாதிரி இருக்கக்கூடியதுனால பாவனையில, அதாவது அதுக்கு நிறைய ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்திருக்கா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல, அந்த சமயாச்சார முறையில பண்ணக்கூடியதுல ஈடுபாடோட இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக சோ நம்ம இது வரைக்கும் இனிமே வரக்கூடிய திருநாமங்கள் எல்லாமே எப்படி அப்படின்னாக்க ஆதார சக்கரங்கள்ல அம்பாள் வந்து எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ல போற நாமங்கள் தான். இந்த சக்கரங்கள்ல அம்பாளை வந்து ஒரு ஒரு இடத்துல நிலைப்படுத்தி பாவனையால வழிபட்டு ஆத்மார்த்தமாக ஐக்கியப்படுத்துறது தான் சமயாச்சார முறை இல்லையா. அதுபடி ஒரு சக்கரத்திலையும் அந்த குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அவளை எழுப்பி ஒரு இடத்துக்கு நம்ம நிலைப்படுத்த வைக்கிறது தான் இனிமே வரக்கூடிய நாமங்கள்லாம் சொல்ல போறது. சோ அத பாக்கலாம். மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்த ருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி. இப்போ ரொம்ப டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா. மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். மூலாதாரத்துல இருக்கக்கூடியவள், மூலாதாரத்தை தன்னோட இருப்பிடமாக கொண்டவள். மூலாதாரத்துல என்ன இருக்குன்னா 4 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்கிறதாக ஒரு கணக்கு. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய துவாரத்துல எப்படி இருக்கான்னா தன்னோட தலைய புதைச்சிண்டு குண்டலினியானது எப்பவுமே தூங்கிட்டே இருக்கான். அதாவது நம்மளோட ஜீவசக்தியா இருக்கக்கூடிய குண்டலினி தூங்கிட்டு இருக்கு, அதை சரியாக எழுப்பி நெறிப்படுத்துறதுதான் அந்த குண்டலினியை எழுப்புறதுக்கு சமம் அப்படிங்கிறா. குண்டலினிங்கிறது ரொம்ப சுருண்டு இருக்குமா, ஒரு பாம்பு வந்து அப்படியே சுருண்டு படுத்துட்டா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா அந்த இடத்துல. சோ மூலாதாரத்துல, அதாவது நம்மளோட சரீரத்தவே எடுத்துட்டோம் அப்படின்னா முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மேருதண்டம் அப்படின்னு ஒரு பேரு. இதுக்குள்ள சுஷும்னான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடியானது இருக்கான். இந்த நாடியோட அடிப்பாகம் வந்து குதம் லிங்கம், இதுக்கு நடுவுல வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது சுவாதிஷ்டானம். மூலாதாரம்க்கு அப்புறம் சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கு. அடுத்தது மணிபூரகம், அப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அப்புறம் ஆக்ஞா. இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி அதுக்கு மேலதான் வந்து பிரம்மரந்திரம்னு இருக்கு. அப்போ ஒரு சக்கரத்திலயும் என்ன இருக்குன்னா தாமரை இருக்கு. ஆனா ஒரு தாமரைக்கும் ஒரு சக்கரத்திலையும் அதோட இதழ்களோட எண்ணிக்கை மட்டும் மாறுபடும் அப்படின்னு சொல்றான். 6 சக்கரங்கள்ல 2 சேர்ந்தது ஒரு கண்டம் அப்படின்னு சொல்றான். இப்போ மானசீகமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு சில உருவங்களை கொடுத்து நம்ம இப்ப பாக்கலாம் அப்படிங்கிறோம். அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்கா. நீளமா ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில பார்த்தோம்னா அங்கங்க ஒரு முடிச்சுகள் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது வந்து அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாக இருக்கு. சோ அதே மாதிரி இப்ப நம்ம அம்பால குண்டலினில இருந்து நம்ம எங்க எடுத்துன்னு போனோம், சகசிராரத்துக்கு போகிற போது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இதுல போட போற முடிச்சுகள்ல பார்க்க போறோம். அடுத்தது பிரம்ம கிரந்தி விபேதினி. சோ இப்ப மேல சொல்லக்கூடிய இந்த பிரம்ம கிரந்திய பேதம் பண்ணக்கூடியவள். அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல 2 சக்கரங்களோட கண்டமானது அக்னி கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கண்டம் என்ன பண்றதுன்னா படைப்பு தொழிலோட இருக்கக்கூடிய பிரம்மாவோட ஸ்தானமான இந்த சிருஷ்டி சக்கரங்கள் அடங்கியதுன்னு சொல்றோம். அதாவது இது கரெக்டா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்ப நம்ம மேல ஏறி போகக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது பிடிப்பில்லாம கீழே நழுவி விழாம இருக்கிறதுக்கும், மேல ஏறுறதுக்கு வேண்டிய வேகம் உண்டாகிறதுக்கும், அதாவது தானே மேல போய்விடாம இருக்கிறதுக்கும் இந்த கிரந்திகள்லாம் உபயோகமா இருக்கு அப்படிங்கிற. கிரந்திகள்னா ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஒரு முடிச்சு அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம். அதாவது இப்ப என்ன பண்றா அப்படின்னாக்க
அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு கிரந்தியை தாண்டி அடுத்த நிலைக்கு போகணும். அதாவது மூலாதாரத்துல இருந்து புறப்படக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அக்னிகண்டத்தோட சக்கரங்களை கடந்து பிரம்ம கிரந்திய தொலைச்சுண்டு மேல போறது. அதை செய்யக்கூடிய அம்பாள் பிரம்ம கிரந்தி விபேதினி. விபேதினா உடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த பிரம்ம கிரந்திய உடைச்சுட்டு போறா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக மணிபூராந்த ருதிதா. இப்ப பிரம்ம கிரந்திய தொலைச்சுண்டு மேல போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுறான் சாதகன் சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனையில இருந்து விடுபடுறான். அடுத்ததாக இப்ப என்னன்னாக்க மணிபூராந்த ருதிதா அப்படின்னாக்க, ருதிதான்னா வெளிப்படுறது அப்படின்னு அர்த்தம். இங்க மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட அந்த அம்பாள் பிரம்ம கிரந்திய பிளந்துண்டு மணிபூரகத்துல வரா. இப்போ மணிப்பூர அந்தர் உதித்தா அப்படின்னா மணிப்பூர நிலையில உதிக்கிறாளாம். சில விஷயங்கள் அதாவது நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ அந்த மாதிரி இப்ப இவ என்ன பண்றா அப்படின்னாக்க, நாபிக்கு பக்கத்துல 10 இதழ் தாமரைக்கு மணிபூரகம் அப்படின்னு பேர். சோ இது சூரியகண்டம். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்னிகண்டம் பார்த்தோம் இல்லையா, இது சூரியகண்டமா இருக்கு. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இதுக்கு மேல இருக்கக்கூடிய முடிச்ச பிரம்ம கிரந்திய பிளந்துண்டு அந்த குண்டலினி சக்தியானது எங்க போறதுன்னா மணிபூரகத்துல வருதாம். சோ அப்ப என்ன ஆகுறது அப்படின்னாக்க, அந்த சுஷும்னா நாடியானது நாதங்களுக்கும் ஸ்ரீவித்யோட எழுத்துக்களுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக பாவனை பண்ணிட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதாவது எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மணிபூராந்த ருதிதா அப்படின்னா இங்க இருந்து கிளம்பி அந்த முடிச்ச அவுத்துட்டு அடுத்தது அந்த இடத்துக்கு போறா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சூரிய கண்டத்தை கடந்து விஷ்ணு கிரந்திக்கு போயிடுறா. இப்போ அதுதான் என்னது அப்படின்னாக்க விஷ்ணு கிரந்தி விபேதினி அப்படின்னாக்க, மணிபூரகத்திலிருந்து வெளிக்கிளம்பின அந்த குண்டலினி சக்தி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அநாகத சக்கரத்துக்கு போகும்போது, அதுக்கும் மேல இருக்கக்கூடிய விசுத்திக்கு போகும்போதும் இடையில இருக்கக்கூடிய சின்ன பாதை அதுதான் விஷ்ணு கிரந்தி. அதை பிளந்துட்டு போறா. ஏற்கனவே எதெல்லாம் பிளந்துட்டா, பிரம்ம கிரந்தி அதை பிறந்தா, இப்ப அடுத்தது விஷ்ணு கிரந்தி முடிச்சுதான். அத வேற ஒண்ணும் இல்ல, அந்த முடிச்சுக்களை அவுத்துண்டு போறா அப்படின்னு சொல்லணும். அந்த விஷ்ணு துளைய பிளந்துண்டு அடுத்த நிலைக்கு போறாளாம். அதாவது ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா. ஆக்ஞா சக்கரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியவள். ஆக்ஞா சக்கரம்னா என்னன்னா புருவத்துக்கு நடுவுல, அதாவது அந்த சுஷும்னா நாடியில 2 தலங்களோட இருக்கக்கூடியது ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த இடத்துக்கு போறா அப்படிங்கிறா. இங்கேயும் முந்தின சக்கரமா இருக்கக்கூடிய விசுத்திய ஆக்ஞை வரைக்கும் வரணும் அப்படின்னாக்க விசுத்திய கடந்துதானே வரணும். சோ அப்ப புருவங்களுக்கு நடுவுல அந்த 2 தல தாமரையாக இருக்கிறது தான் ஆக்ஞா சக்கரம். இதுதான் நம்ம குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுவரைக்கும் பெற்ற பக்குவம் ஞானமாக இருக்கக்கூடிய இடம். குருவோட உபதேசத்தினால ஜீவசக்தி அந்த ஞானத்தை துணை கொண்டு பரமசிவத்தோட இணையத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய இடம் தான் இந்த ஆக்ஞா சக்கரம், புருவத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம். குண்டலினியாகவும் அம்பாள் இங்க வரா, அவளே குருவாகவும் இந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இங்க அடுத்தது ருத்ர கிரந்தி விபேதினி. ஒன்னொன்னா வரா இல்லையா, பிரம்ம முடிச்சாவுது பிரம்ம கிரந்தி விபேதினி அதை உடைச்சுன்னு வரா, விஷ்ணு கிரந்தி விபேதினி அதை உடைச்சுன்னு வரா. அடுத்தது ருத்ர கிரந்தி விபேதினி அப்படின்னாக்க, ஆதார சக்கரங்கள்ல 6ல கடைசியாக இருக்கக்கூடியது ஆக்ஞை. அது வரைக்கும் ஏறிவிட்ட அந்த குண்டலினியானவள் அடுத்து இருக்கக்கூடிய ருத்ர கிரந்திய பிளக்கிறா. அதையும் கடந்துட்டா அப்படின்னாக்க பிரம்மரந்தத்துல, அதாவது நம்மளோட கபாலம் மேல் தலை இருக்கு இல்லையா, அந்த கபால உச்சிக்கு கீழ் அமைஞ்சிருக்கக்கூடிய சகசிரார கமலத்துக்கு இப்ப வரலாம். சோ இந்த 1000 தல தாமரையை தான் நம்ம சதாசிவ நிலைன்னு சொல்றோம். மேல அங்க எப்படி இருக்கும்னா 1000 இதழ்களோட தாமரை இருக்குமா, அதுதான் சதாசிவ நிலை. இதுதான் அனுகிரகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இங்கதான் அகுல நிலையில பரம்பொருள் இருக்கு. குலசக்தியா இருக்கக்கூடிய குண்டலினி என்ன பண்றா, இந்த தாமரைய அடையும் போது சஹஸ்ராராம் புஜாரூடா அப்படின்னு சொல்றா. அதாவது 1000 தல தாமரையில உட்கார்ந்து இருக்கக்கூடியவன். 1000ன்னு நம்ம வெறும் ஒரு வார்த்தைக்கு தான் சொல்றோமே தவிர அதுல இன்னும் நிறைய கூட இருக்கலாம் இல்லையா. சோ அதே மாதிரி ஒன்னா இருக்கக்கூடிய பரம்பொருள் கணக்கில்லாத வடிவங்கள்ல இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்திக்கிறதாம். சோ இதுதான் 1000 தல தாமரை. அந்த நிலையில சர்வேஸ்வரியும் சர்வேஸ்வரனும் ஒண்ணு படும்போது
ஜீவனும் பரமனும் வேறு வேறல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத நிலை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. சோ ஜீவனும் பரமனும் ஒன்னா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் நிதர்சனமாகிறது. இது வந்து எல்லையில்லாத ஒரு ஆனந்த நிலையாக இருக்கு. அப்ப என்ன ஆகுறது, அந்த களிப்புனால பிரம்மமானது நடனமாடுறதாம். இதையே பிரம்மரந்திர சகசிராரத்துல குண்டலினியானவள் அந்த பரம்பொருளோட நாட்டியம் ஆடுறா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சகசிராரத்தை தான் நம்ம வந்து சந்திர நிலை அப்படின்னு சொல்றோம். அதாவது அமிர்தம் பொழியக்கூடிய நிலை. இங்க வந்து என்ன ஆகுறதுன்னா, குண்டலினி அந்த பரமசிவனோட ஐக்கியமான உடனே அமிர்த தாரை பொழியறதா அந்த இடத்துல. ஆனந்தம் அப்படியே அந்த சாதகனை மூழ்கடிக்கிறது. அதுதான் சுதா சாராபி வர்ஷினி அப்படின்னாக்க, ரெண்டு பேரும் சேர்ந்த உடனே என்ன ஆகுறதுன்னா, சகசிரார பத்மத்தோட நடுவுல இருந்து சந்திர மண்டலத்துல இருந்து அமிர்தத்தை எல்லா நாடிகளுக்கும் பரவ செய்யறா அப்படின்னு சொல்றான். சாதகன் வந்து கூட்டின் பேர் கல்யா குண்டலினிலேந்து சகசிராரம் வரைக்கும் எடுத்துன்னு போன அவா ரெண்டு பேரும் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கிற போது அமிர்த தாரை இந்த சாதகனுக்கு அப்படியே எப்படி சொல்றது பர்ஷிக்கிறாளாம். அதுல அவன் அப்படியே முழுகி நனைஞ்சு போயிடுறான் அப்படின்னு சொல்றான். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல சாதகன் வந்து ஒரு யோக சாதகத்தினால அந்த குண்டலினியை எழுப்பும் போது அக்னிகண்டத்தை கடந்து பிரம்ம கிரந்திய தொலைக்கும் போது அந்த சிருஷ்டி வாசனைய விட்டுடுறான். சூரிய கண்டத்தை கடந்து விஷ்ணு கிரந்திய பிளக்கும் போது ஸ்திதி வாசனைய விட்டுடுறான் அப்படிங்கிறான். சோமகண்டத்தை கடந்து ருத்ர கிரந்திய பிளக்கும் போது சம்சார வாசனைய விட்டுட்டு மாயையிலிருந்து விடுபடுறான். அதுக்கப்புறமா பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து அந்த பிரம்ம ஐக்கியம் அவனால அடைய முடியறது. அதுதான் அமுதம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்றான். சோ அடுத்தது இனிமே வரக்கூடிய நாமாக்கள் எல்லாமே குண்டலினியாக அம்பாள் இருக்கிறதையும் அவளோட அந்த சர்வ வல்லமை அது எல்லாத்தையும் திருப்பி எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக தட்டில்லதா சமருச்சிஹி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனீயசி. தட்டில்லதா சமருச்சிகி அப்படின்னால என்ன அர்த்தம், மின்னல் வேகத்துல அப்படின்னு அர்த்தம். மின்னல் வேகத்துல அப்படிங்கிற மாதிரி பிரம்மரந்திர அந்த சந்திர மண்டலத்துல மின்னல் மாதிரி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளவுதான் காட்சி தரக்கூடிய குண்டலினியானவள் திருப்பி கீழே இறங்கி தன்னோட மூலாதாரத்தை அடைஞ்சிடுறா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா அப்படின்னாக்கா 6 சக்கரங்கள்லயும் நிலைத்து இருக்கக்கூடியவள். அதுதான் ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா. அடுத்ததாக மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனீயசி. மகாசக்தி அப்படின்னாக்க அதனாலதான் இந்த இடத்துல வந்து மகாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடாது. மகாசக்தினா வேற மீனிங் ஆயிடும். இந்த இடத்துல மகா சக்தி அப்படிதான் சொல்லணும். மகா அப்படின்னாலே உற்சவம் அப்படின்னு பேரு. அப்புறம் வந்து தேஜஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆசக்தி அப்படின்னாக்க அதிகமான பிரியம் அப்படின்னு அர்த்தம். சோ பெரியவள், உற்சாகமும் தேஜஸும் நிரம்பியவள், அதுதான் மகாசக்தி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக குண்டலினி அப்படின்னா என்ன அர்த்தம், குண்டலினி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், 3.5 சுற்று அந்த குண்டலங்களோட இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி வடிவத்தோட இருக்கக்கூடியவள். அப்புறம் 3 சுற்றுக்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணும் இல்ல, ஆ ஊ மகாரங்கள். அரை சுற்றுங்கிறது ஒரு அரை மாத்திரை சொல்றது. இந்த குண்டலினியே வந்து ஓவராலா பிரணவத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றா. குண்டலினியாக இருக்கக்கூடியவள் வந்து மூலாதாரத்துல குண்டலினியாகவும் பாம்பு போல 3.5 சுற்று சுத்திண்டு அந்த தூங்குவதாக ஐதீகம். இப்போ பாம்புக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன பண்ணும் முதல்ல, அதாவது நம்ம அது கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு நன்மையை கொடுக்குங்கிறான். தவறுனா அது விஷத்தை தான் கக்கிடுமா. சோ பார்க்கடல்ல கூட அது என்ன பண்ணிது, முதல்ல விஷம், அப்புறம்தான் வந்து அமுதம் கிடைச்சது இல்லையா. சோ விஷம் கொண்ட அந்த பாம்பை பக்குவப்படுத்தி நம்ம மேல ஏத்துறோம் அப்படின்னா அந்த விஷமானது முறியடிக்கப்பட்டு அமுத தாரை அதுல அப்படியே பொழியுமா. சோ அதனால இந்த இடத்துல இவளும் இந்த இடத்துல குண்டலினியாக இருக்கக்கூடியவள், குண்டலினி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. மூலாதாரத்துல தூங்கின்னு இருக்கக்கூடிய பாம்பு மூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதே போல அம்பாள் வந்து அந்த இடத்துல வந்து மூச்சு விட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அதாவது ஜீவ சக்தியா இருக்கக்கூடிய இந்த குண்டலினியோட சுவாசம் தான் பிராணன். 2 காதுகளையும் நன்னா மூடிண்டாக்க இந்த சுவாச சப்தம் கேட்கும் அப்படின்றா. அப்படி கேட்கல அப்படின்னா மரணம் சமீபிச்சிருது அப்படிங்கிற. நமக்கெல்லாம் இல்ல, சாதகனுக்கு. நம்ம உடனே நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. யாரு ஒருத்தர் வந்து இதை சாதகன் பண்ணிட்டு இருக்கானோ யோகிகள் அந்த ஸ்டேஜ்ல தான் இதெல்லாம் தெரியும். நமக்கு இதெல்லாம் இப்ப ஒண்ணும் தெரியாது. ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான பக்தி வேணும். அந்த சாதகன் வந்து யோகிக் ஸ்டேஜ்ல போய் எல்லாத்தையும் துறந்து பண்றவாளுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான்.
அடுத்ததாக மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி அப்படின்னாக்க தாமரை தண்டுல இருக்கக்கூடிய நூல் போல ரொம்ப மெல்லியவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. எப்படி இருக்கா அம்பாள்னாக்க தாமரை தண்டுல எப்படி இருக்கும் ஒரு நூல் இருக்கும்ல, ரொம்ப மெல்லிசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. சோ இதோட ஆரம்ப நாமங்களோட பொருளை வந்து நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சோம் இல்லையா. இன்னும் கூட அற்புதமான பொருள் படைச்ச நாமங்கள் எல்லாமே வரப்போறது இன்னும். சோ இன்னைக்கு வந்து நம்ம இதோட மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் இருக்கக்கூடிய நாமாக்களை பார்க்கலாம்.